அதிகமாக டிவியில் பார்க்கக்கூடிய ஒரு நியூஸ் என்னன்னா தற்கொலைன்ற வார்த்தை தான். அநேக பேர் எதுவுமே பற்றியுமே யோசிக்காம தற்கொலைக்கு நேராக போறாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாத ஒரு காரணம். ஏதோ ஒரு இடத்துல அவங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் குறைவுபட்டிருக்குது. காசு இருந்துச்சுன்னா என்னனாலும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்துல காசை வச்சுட்டு கடையில போயிட்டு எனக்கு கொஞ்சோண்டு சமாதானம் கொடுங்கன்னு வாங்க முடியுமா? கண்டிப்பா முடியாது இல்ல. ஆனா வேதம் சொல்லுகிறது ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் அவன் உண்மையே நம்பி இருப்பதால் அவனுக்கு அவர் பூரண சமாதானத்தை கொடுப்பார் என்று. நீங்களும் நானும் பாக்கியவான்கள். காரணம் என்ன தெரியுமா? கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் நமக்காக அவருடைய பூரண சமாதானத்தை நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்கிறார். நமக்கு எப்பெல்லாம் நமக்கு கவலையா இருக்கோ அப்பெல்லாம் ஏசப்பான்னு கூப்பிடும் போது அவருடைய கரங்களினால் நம்மை அணைத்துக் கொள்ளுகிற தெய்வம் அல்லவா? அவருடைய சமாதானத்தை அப்படியே நம்ம ஹார்ட்டுக்குள்ள வைக்கிறார்ல. அவருடைய நாமம் சகல விதமான ஆறுதலின் தேவன் என்ற வேதத்தில் போடப்பட்டிருக்கு. அவரை பார்த்து சொல்லுவோமா, உம்மை நம்பும் நான் பாக்கியவான்பா, உம்மையே நம்பி இருப்பேன் என்று. ஹல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே